ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸ் அவதார் தி லாஸ்ட் எர்பண்டர். 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரீஸ். சின்ன வயசுல இந்த சீரீஸை பார்த்து ஃபேவரட்டாக இருக்கலே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமேட் சீரீஸ் தான் இந்த அவதார் தி லாஸ்ட் எர்பண்டர். ரொம்ப வருஷங்களாகவே இந்த சீரீஸ் லைவ் ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு சொதப்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த விட சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே சீரீஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஒரு ஒன் பீஸ் கண்ணியாந்து எப்படி ஒன் பீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் ஒரு அவதார் லாஸ்ட் எர்பண்டரோட தீவிரமான கண்ணி. ஸோ அதனால இந்த வீடியோவும் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்க போகுது. நிறைய டீட்டெயில்ஸோட அனிமேஷன் எல்லாம் லைவ் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க அவதார் தி லாஸ்ட் எர்பண்டர்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸ்க்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு முன்னாடி அவதார்னா யார், இந்த அவதார் உலகம் எப்படிப்பட்ட உலகம், இதில் இருக்கிற பெண்டர்ஸ் யாருங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்படின்னா தான் இந்த கதை ஒன்று நல்லாவே புரியும். இந்த அவதார் உலகத்தில் மொத்தம் 4 நேஷன் இருக்குது. எர்த், ஃபயர், வாட்டர், ஏர். ஒவ்வொரு நேஷனும் அவங்களுக்கும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் இருக்க சில மக்கள் பெண்டர்ஸாக இருப்பாங்க. எர்த் பெண்டர், வாட்டர் பெண்டர், ஏர் பெண்டர்னு இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பெண்டர்ஸாலையும் ஒரு பெண்டிங் தான் பண்ண முடியும். இப்போ எர்த் பெண்டர் இருக்காங்கன்னா அவங்களோட எர்த்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாட்டர் பெண்டரால் வாட்டர் மட்டும் பெண்டிங் பண்ண முடியும். இந்த மாதிரி அங்கே மக்கள் இருப்பாங்க. சில மக்களுக்கு பெண்டிங் பவர் இருக்காது. ஸோ அவங்க நான் பெண்டர்ஸாக நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. நார்மலாக ஒரு வேலைக்கு போவாங்க, சும்மா வீட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதை தவிர இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கான். அவங்க தான் அவதார். அவங்களால 4 பெண்டிங் பவர் யூஸ் பண்ண முடியும். இந்த 4 நேஷனுமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. இந்த 4 நேஷனுக்கு ஒரு சமநிலை இருக்குன்னா அதுக்கான அவதார் தான். இந்த அவதாரங்கிறவங்க ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு இதில் பிறப்பாங்க. இது ஒரு அவதார் சைக்கிளாகவே இருக்கும். இப்போ ஏர் பெண்டரில் ஒருத்தர் அவதாரம் பிறக்கிறாருன்னா அதுக்கடுத்து ஃபயர் பெண்டிங்கில் பிறப்பாங்க. அதுக்கடுத்து ஏர் பெண்டிங், அடுத்து வாட்டர் பெண்டிங், திரும்ப அந்த வாட்டர் பெண்டிங்லேருந்து ஏர் பெண்டிங். இந்த மாதிரி தலைமுறையாக அந்த அவதார் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த அவதாரம் வந்திருக்காங்க. இதுதான் இந்த அவதார உலகம். இப்போ நம்ம வந்து சீரீஸ்குள்ளே போகலாம். சீசன் 1 எபிசோட் 1 ஆங். எபிசோட் ஸ்டார்டிங்கே வானத்தில் ஒரு விண்கலம் காமிக்கிறாங்க. இதோட பேர் சோசன் காமட். இதை பற்றி நம்ம போப்போ தெரிஞ்சுக்கோம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஃபயர் நேஷன் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா 2 எர்த் பெண்டர்ஸ் ஃபயர் நேஷன் கிட்ட இருந்து ரகசிய தாடி போட்டிருக்காங்க. 2 பேரும் வேகமாக தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபயர் நேஷன் நாட்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதில் ஒருத்தர் எப்படியாவது ரகசியத்தை அரசுக்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அதனால் இன்னொருத்தக்கிட்ட ஸ்க்ரோலை தூக்கி போட்டு சீக்கிரம் நீங்கள் தப்பிச்சுப்போ, நான் மாட்டினாலும் பரவாயில்ல, அரசர்கிட்ட உண்மை சொல்லிருன்னு சொல்லிட்டு இவன் மாட்டிக்கிறான். அந்த ஒருத்தர் மட்டும் அங்கே தப்பிச்சு போகிறான். இப்போ அந்த ஃபயர் நேஷன் நாட்கள்லாம் அவங்க ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. இவர் தான் ஃபயர் லார்ட் சோசன். இவருக்கு இந்த உலகத்தை ஆளும் ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு நேஷனும் அவங்க தண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்களே. பட் இவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. இந்த மொத்த உலகம் என்கிட்ட தான் இருக்கணும். ஃபயர் நேஷன் இந்த உலகத்தை ஆளணும்னு இவருக்கும் என்ன இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வானத்தில் ஒரு விண்கல் தோண்டி இருக்கும். இந்த விண்கல் வர நேரத்தில் ஃபயர் நேஷன் ஆளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதான் கரெக்டான சான்ஸு. இந்த உலகத்தை ஆளுநர் காசு வந்திருக்கும். அதுக்காக இவங்க எர்த் நேஷன் மேலே பல எடுத்து போலான்னு இருப்பாங்க. பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அங்கே போக முடியாது. நிறைய எங்கள் ராஜ் சுதாரிச்சிருப்பாரு. அவர் அங்கே சேஃபாக இருப்பாருன்னு சொல்கிறப்ப அப்போ இருந்தாலும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இது எல்லாமே இவங்க போட பிளான் தான். இப்போ ஒரு எர்த் கிங்டம் படம் எடுக்க போகிறாரா, இது உலக ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மற்ற நேஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கும். இதான் என் பிளானு. நான் மற்ற நேஷனில் தாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வேலையை ஏர் நேஷனில் தாக்க போகிறாரு. ஏன்னா ஏர் நேஷனில் தான் இப்போதைக்கு அவதார் பிறக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அவதார் ஃபயர் நேஷனில் பிறந்திருப்பாரு. அவரோட பேர் அவதார் ரூக்கோ. அவர் இறந்ததுக்கப்புறம் அவதார் சைக்கிள் படி ஏர் நேஷனுக்கு ஒருத்தர் அவதாரம் பறக்க போகிறான். மொத்த ஏர் மட்டும் அழிச்சிட்டோம்னா இதுக்கிட்ட அவதாரம் பறக்க மாட்டான். என்னை அழிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏர் நேஷன் அழிக்க போயிட்டுருக்காரு. கட் பண்ணால் இப்போ சாதாரண ஏர் டம்ளர் காமிப்பாங்க. இங்கே தான் ஏர் பண்டர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒருத்தன் தான் நம்ம ஹீரோன. இவன் தான் இப்போதைக்கு பிறந்துக்க அவதார். பட் அவன் வந்து அவதாருங்கிறது அவனுக்கே தெரியாது. அவனுக்கு மாஸ்டராக கியோட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம ஆங்குக்கு நான் அப்பா அம்மனு யாரும் கிடையாது. ஒரு அப்பாவை இருந்து இவர் ஆங்க பார்த்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஆங்கோட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் அங்கே வராரு. சார், கவுன்சிலேருந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் அங்கே வரணும்னு சொல்கிறப்ப கியோட்ஸ் அவங்க போகிறாரு. பார்த்தா அந்த ஏர் நேஷனை சேர்ந்து பெரிய பெரிய ஆட்கள் அங்கே இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுருப்பாங்க. இப்போ சோசன் எர்த் கிங்டம் தாக்க போகிறல, அதுக்கடுத்து கண்டிப்பாக நம்ம நேஷனை தாக்க வருவான். சரி, நமக்கு அவதாரோட உதவி தேவை. ஆங்கிட்ட நம்ம அவதார்னு சொல்கிறப்ப இதை கேட்ஸ் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஆங் ஒரு சின்ன பையன், அவனுக்கு எப்படி இந்த அவதாரெலாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இதை நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்கிறப்ப வேறு வழியே இல்லை. அவதார் தான் இந்த உலகத்துக்கு ஒரே ஹோப்பு. இது நீங்கள் அவனுக்கு சொல்லி தான் அவனு சொல்கிறப்ப கியோட்ஸுக்கு என்னச்சுன்னே தெரில. இதுக்கப்புறம் கியோட்ஸோ ஆங்கை மீட் பண்ணுறாரு. ஒரு சடைக்கிட்ட கூட்டி போய் ஆங்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆங், இவரோட பேர் யாங்ஷன். இவர் இதுக்கு முன்னாடி இந்த அவதார். ஒவ்வொரு அவதாரும் அவதார் சைக்கிள் படி ஒவ்வொரு நேஷனில் பிறப்பாங்க. இவர் இதுக்கு முன்னாடி நம்ம நேஷனில் பிறந்த அவதார். 4 தலைமுறைக்கு அப்புறம் இப்போ அடுத்த ஏர் மண்டல ஒருத்தர் அவதாரம் வர போகிறாங்க. அது ஒரு யாரும் இல்லை, நீ தான். நீ தான் இப்போதைக்கு அவதாரம்னு சொல்கிறப்ப ஆங்கால் அதை நம்பவே முடியல. ஏன்னா இன்கேஸ் இவன் அவதாரம் மாட்டானா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்கில் எடுக்கணும். அது போக ஆங் ஒரு சின்ன பையன், அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக விளாடணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குன்னு ஆசைப்படுவான். பட் இன்கேஸ் அவதாரம் மாட்டா ஃப்ரெண்ட்ஸோட பழகக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நினச்சி ஆங் ரொம்ப வருத்தப்படுவான். ப்ளீஸ், என்னால் இருக்க முடியாது, நான் அவதாரம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப இது நீ தேர்ந்தெடுக்கப்பட்டது, இதுக்கடுத்து ஒன்றால் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லுவார். இதை பார்க்குற ஆங்க்கு என்ன செய்ய தெரில. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து என்ன ஆகும். அவன் பாட்டு தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். அப்போ அந்த ஏர் டெம்பிளில் நிறைய ஏர் பைசன்லாம் இருக்கும். இந்த ஏர் பைசன்ஸ் எல்லாம் பறக்க முடியும். அந்த மாதிரி ஆங்குக்கு இருக்கிற ஏர் பைசன் தான் ஆப்பா நம்ம இதுக்கடுத்து இங்கே இருக்க வேணாம், இந்த உலகத்தை நான் தான் காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது, வா நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு சொல்லி இவன் ஆப்பா மேலே ஏறி அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். கரெக்டாக இந்த நேரம் பார்த்து ஃபயர் நேஷன் ஆட்கள் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா உங்கள் டார்கெட்
எர்த் நேஷன் கிடையாது, ஃபயர் நேஷன் தான். இவங்களை அழிச்சாடுன்னு சொல்லிட்டு திடீர்னு தாக்கலத்தை ஆரம்பிப்பாங்க. இதை பார்க்குற ஏர் பண்டர்ஸுக்கு என்ன செய்ய தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் நேஷன் ஆட்கள் தடுத்துலாம் வைப்பாங்க. பட் ஃபயர் நேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வானத்தில் சோஷன் காம்பட் இருக்குல்ல, அது வர நேரத்தில் அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏர் பண்டர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஃபயர் நேஷன் தடுத்துட்டே முடியல. அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. ஏர் பண்டர்ஸில் ஒருத்தரை விடாமல் எல்லாரும் அழிச்சிட்டே இருக்காங்க. கடைசியாக கேட்ஸ் தான் இருப்பார். அவர்கிட்ட சண்டை போகிறதுக்கு சோசன் வந்துடுவார். ரெண்டுத்துக்கு செம்மையாக சண்டை வரும். பட் சோசன் கேட்ஸை தோக்கடிச்சிடுவார். இப்போ ஏர் டெம்பிள்லேருந்து எந்த ஒரு ஏர் பண்டரும் உயிரோடு இல்லை. எல்லா ஏர் பண்டருமே சோசன் அழிச்சிட்டாரு. பட் இது தெரியாமல் ஆப்பா கூட பறந்துட்டு இருக்கான். சொல்ல போனால் இந்த ஃபைட்டில் அனிமேஷன் காட்டவே மாட்டாங்க. ஜஸ்ட் வாய் வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் லைவ் ஆக்ஷனில் பண்ணி காமிச்சிட்டாங்க. இப்போ ஆப்பாவை கூப்பிட்டு கடல் மேலே பறந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து மழை புயல் வெளுத்தாங்கிட்டு இருக்கு. ஆப்பா நம்மளால இதுக்கிட்ட பறக்க முடியாது போல, நீ திரும்பிடு, நம்ம ஏர் டைம்லேயே போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. பட் புயல் அதிகமாக இருக்கனால ஆப்பாவில் ஒழுங்காக பறக்க முடியல. ஆப்பாவை ஆங்க சேர்ந்து கடலில் விழுந்துருவாங்க. இப்போ ஆங்குக்கு என்ன செய்ய தெரில. அவனையும் அறியாமல் அவதார் ஸ்டேட்டுக்குள்ள போயிடுவான். ஆக்சுவலாக அவதார் ஸ்டேட்டுங்கிறது அவதார்ஸ்னு இருக்க ஒரு பவர். அந்த பவருக்குள்ளே போயிட்டு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ அவதார் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டான். அவனையும் ஆப்பாவை சுற்றி ஒரு சுருள் உருவாக்கிறான். அது அப்படியே தண்ணியில் உறைஞ்சி பனிக்கட்டியாக மாற ஆரம்பிக்குது. இதோட கடலே மூழ்கி போயிட்டான். கட் பண்ண சம்பவங்கள் நடந்து 100 வருஷம் கழிச்சு சதர்ன் வாட்டர் ட்ரைபில் இருக்கிற சின்னதாக ஒரு வில்லேஜ் காமிப்பாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு தான் கட்டாரா. இவ தான் இந்த சீரிஸோட ஹீரோயின். கடைசி அவதார் தண்ணியில் மூழ்கி 100 வருஷம் ஆச்சுல. இதனால் ஃபயர் நேஷன் இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட உலகத்தோட பெரும்பாலான பகுதி ஃபயர் நேஷனாக தான் இருக்குது. அது போக மக்களுக்குமே அவதாரம் மேலே நம்பிக்கைலாம் போயிருச்சு. ஏன்னா 100 வருஷம் முன்னாடி அவதார் காணாமல் போயிட்டாரு. இது கேட்டு கண்டிப்பாக திரும்ப வர மாட்டான்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கட்டாரா அவங்க அண்ணனோட சின்ன வில்லேஜில் இருப்பா. ஆக்சுவலாக கட்டாரா ஒரு வாட்டர் பண்டர். பட் அவளுக்கு பெருசாக வாட்டர் பண்டிங் தெரியாது, சும்மா பேசிக் தான் தெரியும். அண்ட் அது இந்த வில்லேஜில் வாட்டர் பண்டர் யாருன்னா கட்டாரா மட்டும்தான். பட் அவர் வாட்டர் பண்டர்னு மாற்றி ஆடி சொல்லியிருக்க மாட்டா. இது அவங்க அண்ணன் சாக்காக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ அவங்க 2 பேரும் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பாடம் எடுத்து ஆற்றுல போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு தண்ணி ஃபோர்ஸாக போக ஆரம்பிக்குது. இவங்க போட்டை விட்டு பக்கத்தில் இருக்கிற பனிப்பாலில் விழுந்துடுவாங்க. பார்த்தா பக்கத்தில் ஹேங் உறைஞ்சு போன அந்த பனிக்கட்டி இருக்கும். பட் இவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அடைச்சை போட் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. எப்படி அந்த போட் கிட்ட பக்கத்தில் போகணும்னு பார்க்குறப்ப கட்டராக்ட் தான் வாட்டர் பண்ணி தெரியுமே. அவள் பெண்டிங் யூஸ் பண்ணி படகு பக்கத்தில் கொண்டு வரலாம் பார்க்குறா. அப்போ அவளே எறியாமல் பக்கத்தில் இருக்கிற பாறை உடைச்சிட்றா. திடீர்னு அந்த பாறையிலிருந்து ஒரு ஒளிச்சு வர ஆரம்பிக்குது. பார்த்தா அதுக்குள்ளே தான் நம்ம ஹேங் மாட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹேங்கை பார்த்தா 2 பேரும் பயந்து போயிடுவாங்க. பட் ஹேங் அங்கேயே மைக்கோனிக்கல் வந்துடுவான். கட் பண்ணால் அது கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்க ஒரு கடல் பகுதி அமைப்பாங்க. அந்த இடத்துக்கு ஃபயர் நேஷனோட ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒருத்தன் தான் இந்த சீரிஸுக்கு முக்கியமானவன். இவனோட பேர் சூக்கோ. இவன் ஃபயர் நேஷனோட இளவரசன். நம்ம சீரிஸ் ஸ்டார்டிங் பார்த்துருப்போம் சோசன் ஒருத்தர். அவரோட கொள்ளு பேரன் தான் சூக்கோ. இப்போ இவனோட அப்பா தான் ஃபயர் நேஷனுக்கு ராஜாவாக இருக்காரு. இவனுக்கு இவங்க அப்பாவுக்கு சின்னதாக சண்டை ஏற்பட்டுருக்கும். அதனால இப்போ அவங்க அப்பாவோட பிரிஞ்சிருக்கான். இவங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அதுக்கு அவதாரம் பிடிச்சிட்டு இருக்கணும். கடைசி 3 வருஷமாக இவன் அவதாரம் தேட்டே இருந்திருப்பான். பட் எங்கேயுமே அவதாரம் கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தா வானத்தில் ஒளிச்சும் தெரியுதுல்ல. ஸோ கண்டிப்பாக அவதார் அங்கே தான் இருப்பான். அது சதர்ன் வாட்டர் ட்ரைப். அங்கே சின்னதாக ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவதார் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு கப்பல் அந்த பக்கம் போக சொல்கிறாங்க. பார்த்தா சூக்கோக்கு அங்கிள் ஒருத்தர் இருப்பார். இவரோட பேர் அங்கிள் ஐரோ. ஆள் ஒரு மாசான மனுஷன். இந்த சீரீஸில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். சூக்கோ இந்த மாதிரி பண்ணுறது அவங்க அங்கிள் பிடிக்காது. டே சூக்கோ இந்த மாதிரி பண்ணாதரா, எதுக்கு ரொம்ப வருஷமாக அவதார் தேடிட்டுக்கேன்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிடிக்கல. அவதாரை பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிடிக்கும். இதனோட டெஸ்டினி. அவதாரை பிடிச்சே திரும்பன்னு சொல்லிட்டு இவர் வெளியிலே இருப்பான். கட் பண்ணால் இந்த பக்கம் சாக்காவையும் கட்டாராவையும் காமிப்பாங்க. திடீர்னு நான் கீழே விழுந்ததை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், யார் இந்த மொட்டை மாட்டேன் எப்படி இங்கே வந்தால் சொல்லிட்டு வர ஆச்சரியமாக இருக்குது. ஆள் உயிரோட இருக்கான்னு செத்து போயிட்டாங்க கூட தெரில. சரி வா இங்கே தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவங்க வில்லேஜ் தூக்கிட்டு போவாங்க. அவங்க பாட்டி தான் வந்து ஆங்க பார்ப்பாங்க. அவங்க பாட்டி குறை ஆச்சரியம். என்னால் நம்பவே முடியல. இவர் ஏர் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கடைசி ஏர் பண்ணுற பார்த்து 100 வருஷம் மேலே ஆச்சு. இந்த உலகத்தில் ஏர் பண்ணுறே கிடையாது. இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரி அந்த போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கான். திடீர்னு அவன் மைண்டில் சில கனவுகள் ஓடிட்டுருக்கு. அன்றைக்கி அந்த புயல் அடித்தது, இவன் கடலுக்குள்ளே மாட்டினா அதெல்லாம் ஓடிட்டுருக்கும். திடீர்னு அவன் கண்ணு முடிச்சு பார்க்குறான். அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்கே இருக்க, இதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரில. வெளியிருந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. நிறைய சின்ன பசங்க விளாண்டுட்டு இருக்காங்களே, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். சாக்க அவனை பார்த்து டே யாரா நீ எப்போ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ அமுழ்ந்துட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோ தும்ப ஆரம்பிப்பான். பார்த்தா ஆள் பறக்க ஆரம்பிக்கிறான். இப்போ உங்களுக்கு புரியுது உண்மையாக ஒரு ஏர் விடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ சாக்காவை பார்த்து ஆமாம் என்ன காப்பாற்றினீங்களே, என் கூட ஒரு ஏர் பைசன் இருக்குமே, ஆப்பா எங்கன்னு கேட்குறப்ப ஆப்பாவா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப இவன் விசில் அடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே ஆப்பா பறந்து வந்துடுது. இதை பார்த்ததுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் கதையில் சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்கள் கடைசியாக பார்த்தப்போ சூசன் காமெட் வந்துச்சு. அப்போ எங்கள் ஊரில் திருவிழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்கிறப்ப என்னது சூசன் காமெட்டா, அது வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் நீ பனிக்கட்டில் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஊருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இல்லை நான் ஏர் பண்டிங்லேருந்து வரேன், எங்கள் ஊரில் நிறைய ஏர் பண்டர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப தம்பி அவங்களாம் அழிஞ்சு போய் 100 வருஷம் ஆயிடுச்சு. ஃபயர் நேஷன்காரங்க
தாங்க எல்லா ஏர்பண்டையும் கொண்டாங்க. சொல்லப்போனால் இப்போ இந்த மொத்த உலகத்தையும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஏர்பண்டம் கூட கிடையாது. நீ ஏதோ லாஸ்ட் ஏர்பண்ட்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. ஏன்னா கூட இந்த யாரையுமே இவனை காப்பாற்ற முடியாமல் போச்சுல. இத்தனை வருஷம் பனிக்கடிக்குள்ளே மாட்டிட்டான். பார்க்கற கால் சின்ன பையனாக இருக்கலாம். பட் இவனுக்கு 100 வயசுக்கு மேலே. இது தெரிஞ்சவன் நம்ம ஒரே கஷ்டமாக போச்சு. அழுதுட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். அண்ட் அவர் அவதாருங்கிறத யாரையும் சொல்லவும் மாட்டான். ஏன்னா அவதாரம் இருந்து 100 வருஷம் காணாமல் போயிட்டால. மக்கள்லாம் தமிழை கோவத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டான். அப்போ கட்டாரை வந்து ஹேங் என்னால் உனக்கு புரிஞ்சுக்க முடியுது. உன் கூட இருந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஃபயர் நேஷன்காரங்க எங்கள் கிராமத்தில் தாக்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஃபயர் நேஷன்காரங்களாம் கருணை இல்லாதவங்க. நீ அதை பற்றிலாம் கவலைப்படான்னு சொல்கிறப்ப ஆங் ரொம்ப சோகமாக இருப்பான். கட்டார் ஆங் கூப்பிட்டு ஒரு கைவிடப்பட்ட கப்பல்கிட்ட போவா. ஃபயர் நேஷன்காரங்க தாக்குனாங்கல்ல, அப்போ உடஞ்சி போன கப்பல் தான் இது. அங்கே ஆங்கை கூப்பிட்டு போய் வாட்டர் பண்ணிங்கலாம் காட்டுவா. இதை பார்த்து ஆங் ஆச்சரியமாக இருக்கும். நீ வாட்டர் பண்ணுறேன்னு கேட்குறப்ப ஆமாம் என் கிராமத்துக்கு யாருக்கு இது தெரியாது. அண்ட் எனக்கு இது புதுசாக தெரியாது. சும்மா பேசிக் தான் தெரியும். அவளுக்கு அது கற்றுக்கலன்னு சொல்கிறப்ப ஹே இது ஈஸி தான்ப்பா. ஒரு பெண்ணிங் கடி கற்றுக்கணுன்னா நம்ம ஆள் மனசு அமைதியாக இருக்கணும். நம்ம கஷ்டப்படாமல் சுலபமாக ட்ரை பண்ணணும். வேணா பாருன்னு அவள் ஏர் பண்ணி கட்டுவானா. இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு என்ன வருது. அவள் இந்த வாட்டி வாட்டர் பண்ணி ட்ரை பண்ணுறப்ப நல்லா பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆங்கல் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்க கிராமத்துக்கு ஃபைனேஷன் கப்பல் வருது. இதை பார்த்து எல்லாருக்கும் பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க, திரும்ப எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ண வராங்கன்னு கேட்குறப்ப அப்போ அந்த பாட்டு உண்மையை சொல்லுது. இவன் லாஸ்ட் ஏர் பண்ணுறது மட்டும் கிடையாது, இவன் தான் அவதார். 100 வருஷம் முன்னாடி காணா போன இவன் தான் சொல்கிறப்ப இதை பார்த்து சாக்க கோவம் வருது. அட பாவி உன்னால் எவ்வளோ பிரச்சனையா, நீ அவதார்னு கூட சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிருக்க. நீ ஒரு பொய்க்காரன்னு சொல்கிறப்ப ஆங்க் என்ன சொல்ல தெரியல. கரெக்டாக ஃபைனேஷன்காரங்க வந்துடுறாங்க. ஜூக்காக தான் பேச வரான். இங்கே பாருங்கள் நாங்களும் உங்கள் கிராமத்தை அழிக்க வரல. உங்கள் கிராமத்துக்கு தேவையில்லாத ஒருத்தங்க உள்ளே இருக்கால அவனை மட்டும் கொடுத்துருங்க. நாங்கள் பாட்டு இங்கேருந்து போகிறோன்னு சொல்கிறப்ப சாக்காவும் சரிந்தா இருக்கான். ஏன்னா சாக்காக்கு சண்டை போகிற அளவுக்கு பிடிக்காது. அண்ட் அது போய் பொய்க்காரன் தானே கொடுத்துட்டு இருக்காங்க. பட் கட்டார வேணாம் சொல்லுவா. இங்கே பார் சாக்கா, நம்ம அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பி வந்தவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அவன் பாரு எல்லாத்தையும் இழந்தவன் நம்மள மாதிரி தான், நம்ம தான் அவனை பாதுகாக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்க சாக்காக்கு என்ன செய்ய தெரில. சரின்னு ஜூக்கோவை பார்த்து இங்கே பாரு நீ ஒன்றும் என் கிராமத்துக்குள்ளே சண்டை போட வேணாம், நான் இருக்கல ஒத்தை கொதி சண்டை போடுவான்னு கேட்குறப்ப ஜூக்கோக்கு வந்துடுது. ஒரே அடியில் சாக்காவை டிஃபீட் பண்ணிடுறான். தென் ஃபயர் எடுத்து அடிக்கலன்னு பார்க்குறப்ப ஒரு காற்று அடிக்குது. பார்த்து ஆங் தான் ஜூக்கோ அடிச்சிருப்பான். இதை பார்த்து ஜூக்கோக்கு வந்துடுது. ஹே அவதார் நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வாட சண்டை போடுன்னு சொல்லிட்டு ரெண்டும் சண்டை போட இருக்காங்க. பட் நம்ம ஆங் நல்லாவே சமாளிக்கிறான். இதை பார்த்து ஜூக்கோக்கு வருது. இந்த கிராமத்தோடாதீங்க எல்லாரையும் அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆங்க் ஒரு மாதிரி ஆயிடுது. நிறுத்துங்க, இங்கே இருக்க யார் மேலே கை வைக்காதீங்க, உங்களுக்கு நான் தானே வேணும், நான் அவங்களோட வரேன், இந்த கிராமத்து மக்களை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப ஜூக்கோக்கு ஒரு ஹாப்பியாக போச்சு. அவதார் அரெஸ்ட் பண்ணி ஃபயர் நேஷன் ஆட்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆங்கை தூக்கி கப்பலுக்கு ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ ஆங்கை பார்க்க ஐரோ வராரு. சொல்லப்போனால் ஐரோவுக்கு அவதார் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அதனால் ஆங்கை பார்த்து பணியாக பேசுவார். அண்ட் ஃபயர் நேஷன்காரங்க இந்த மாதிரி உலகத்தை அழிச்சிட்டு இருக்காங்களே இது நினச்சி இவருக்கு வருத்தமாக இருக்கும். அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு ஆங்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அப்போ தான் கரெக்டாக ஆங்க அங்கே தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். பக்கத்துலேயே தான் காவலாளி இருப்பான். அவன் ஏர் பண்ணி யூஸ் பண்ணி சாவி ஆட்டி கொடுக்குறான். தென் யாருக்கும் தெரியாமல் ஜெயிலுக்காக திறந்துட்டு இருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா காமிப்பாங்க. ஹே சாக்கா, ஆங் நம்மளை நம்பி இங்கே வந்தவன் நம்ம கிராமத்துக்கு ஆக மாட்டிக்கிட்டான், அவன் நம்ம தான் காப்பாற்றியாகணும், வா இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப ஆமாம் நம்மளோட சின்னதாக படகு தானே இருக்குது, இதை எடுத்துகிட்டு எப்படி அவ்வளோ தூரம் போன்னு கேட்குறப்ப கட்டாரா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து சாக்காக்கு புரிஞ்சு போயிடுது. பார்த்தா நம்ம ஆங்கோட ஆப்பா இருக்குல்ல அந்த ஆப்பா மேலே பறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஆங்கு எப்படி ரிலீஸ் ஆகிட்டான். ஒரு ரூமை செக் பண்ணி போகிறப்ப ஜூக்கோட் ரூம் போயிடுவான். பார்த்து ஜூக்கோட் ரூம் ஃபுல்லாக அவதார் பற்றி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அவதார் யார் யார் தென் ஆங்கை பார்த்து எழுதி வச்சுருப்பான். அந்த நோட்டை ஆங் ஆட்டி கொடுக்குறான். தென் ஆங்கிட்ட ஒரு கிளைடர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு மெதுவாக அந்த கப்பல் வெளியே வருவான். அவன் எஸ்கேப் ஆகி போகிறத ஜூக்கை பார்த்துருவான். ஹே அவன் விடாதீங்க பிடிங்கன்னு சொல்கிறப்ப இவன் பறக்க ஆரம்பிச்சிடறான். ஃபயர் நேஷன் ஆளுங்களாம் அவன் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ எப்படி அங்கே தப்பிச்சு போயிடுறான். இதை பார்த்து ஜூக்குக்கு செம கடுப்பாயிருது. அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். கரெக்டாக அவன் கிளைடரே அடிச்சிருது. அவன் மேலே கீழே வந்துட்டு இருக்கான். ஆள் செத்தான்னு பார்க்குறப்ப கரெக்டாக ஆப்பா அங்கே வந்துடும். கட்டாராத ஆப்பாவை கூட்டி வந்து நம்ம ஆங்க காப்பாற்றிட்டா. இதை பார்த்து ஜூக்குக்கு இன்னும் கடுப்பாயிருது. திரும்ப அவன் பவர் யூஸ் பண்ணி ஆப்பாவை அடிக்கலான்னு பார்ப்பான். அப்போ தண்ணி வந்து அனுப்பிச்சிடும். யார் பண்ணதுன்னு பார்த்தா கட்டாரா தான். அவளுக்கு வாட்டர் பிடின்னு ஒழுங்கு வராமல் இருந்திருக்கும்ல. பட் ஆங்கிட்ட பழந்ததுக்கப்புறம் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருப்பா. எப்படியோ 3 பேர் சேஃபாக அங்கே தப்பிச்சு போயிடுவாங்க. இதை பார்த்து ஜூக்கோக்கு செம கடுப்பாயிரும். இப்போ அந்த 3 பேர் சேஃபாக அங்கே இருந்து ஆங்கோட சொந்த ஊர் இருக்குல்ல அந்த ஏர் டெம்பிள் அங்கே தான் போவாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த இடம் நாசமாக இருக்கும். ஃபயர் நேஷன்காரங்க அந்த இடத்த அழிச்சிருப்பாங்க. இதை பார்த்து ஆங்க்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அவங்க ஒரு எலும்பு கூட பார்ப்பான்.
பார்த்தா அது கேட்ஸ் ஓடுது. இதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். என்னோட குருவே கேட்ஸு தான். அவருடைய இறந்து கிடந்ததை பார்த்தோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அப்போ அவனே அறியாமல் அவதார் ஸ்டேட் அன்லாக் ஆயிடுது. அவன் வந்து அவதார் ஸ்டேட்டுக்கு போனால் கண்ட்ரோல் எல்லாம் மாறிடுவாள். அந்த இடமே புயல் மாதிரி ஆரம்பிக்குது. இதை பார்த்து கட்டாராவும் சாக்காவும் பயந்து போயிடுவாங்க. அவங்க பாரப்படி ஒழிஞ்சுக்குவாங்க. அவன் பாட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறப்ப நம்ம கட்டாரை கத்தார வைப்பா. ஆங்குன்னு கூப்பிட்றப்ப இது அவன் காதில் கேட்டுரும். இது கேட்ஸவே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் கேட்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. இங்கே பாரு ஆங், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் பர்சனா அது நீ மட்டும்தான். அவதார் இருக்கிறதுக்கு உனக்கு முன்னாடி தகுதி இருக்குது. அவதார் அவன் தான் அந்த உலகத்தோட நம்பிக்கை. நீ தான் இந்த உலகத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்னு சொல்கிறப்ப ஆங் அப்படி அமைதியாயிருவான். அவதார் ஸ்டேட்லேருந்து நார்மலாக மாறிடுவான். இப்போ தான் சாக்கா கட்டார எல்லாருக்கும் உயிர் அந்த மாதிரி இருக்குது. தென் அப்புறம் தான் ஆங் பக்கத்துலேயே போவாங்க. ஹேங், நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு தெரியுது. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. எங்கள் அம்மா கூட 5 நேஷன் ஆட்களால் கொல்லப்பட்டாங்க. அவங்கள கொல்லுங்கிறதுக்காக 3 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா எங்கேயும் கிளம்பி போனார். பட் இப்போ வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை பார்க்கவே இல்லை. எதுவாக இருந்தால் என்ன, உன் மனசு மட்டும் தளர விட்றாத. நீ தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அவதாரம்னு சொல்கிறப்ப ஆமாம், இது எனக்கு இருக்க ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கலாம். பட் அதை நான் தான் பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு ஆங் ஒரு முடிவில் இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. இவ்வளோ நாள் அவதார் எப்படி இருப்பானு அவனுக்கு தெரியாமல் வந்திருக்கும். பட் இப்போ தான் ஆங்க பட்டால ஆங்க வரைஞ்சி உன்னை விட மாட்டேன் அவதார், உன்னை பிடிச்ச தீருன்னு சொல்லிட்டு ஆள் சமூகத்தில் இருப்பான். இதோட எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஆங்க என்ன பண்ண போகிறான், இவங்களோட அடுத்த பயணம் எப்படி இருக்க போகுது, ஜூக்கோ நம்ம ஆங்க பிடிப்பான மாட்டானா, இதை நோக்கி தான் அடுத்த சொல்ல இருக்க போகுது. ஸோ அதை வெயிட் பண்ணி நீங்கள் அதையும் வருங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால்ஸ் எப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.